ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பரமக்குடி யமுனேஸ்வரத்தில் இருக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி திருவிழாவில் 6வது நாளாக நடக்கிற இந்த திருவிழா சாமி பூப்பல்லாக்கில் வருவாங்க. அந்த வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வைகாசி திருவிழா 6 நாள் நடக்கும். 6 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோட ஒவ்வொரு வாகனத்தோடையும் சாமி வருவாங்க. அதில் முதல் நாள் சாமி குதிரை வாகனத்தில் பரமக்குடி வைகை ஆற்றில் இறங்குவாங்க. 2வது நாள் சேச வாகனத்தில், அதுக்கப்புறம் கருடாழ்வார் வாகனத்தில், அதுக்கப்புறம் அனுமந்த வாகனத்தில், இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்துலேயும் நம்ம சாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாமி பூப்பல்லாக்கில் வர்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சீர்வாத தாங்கிகள் இந்த வரதராஜ பெருமாளை தாங்கி வரம் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அளப்பரிய அந்த சிந்தனையாளன் கோவிந்தன் இதோ நம் முன்னாடி நம் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறான். தேவையானவற்றை தேவையான நேரத்திலே கேட்டுக் கொள்ளுங்கள். கோவிந்தன் என்கின்ற வார்த்தைக்கு பசுவினுடைய காப்பாளன் என்ற அர்த்தம், பாதுகாப்பாளன் என்ற அர்த்தம், கூப்பிட்டவர்களுக்கு ஓடோடி வருபவன் என்ற அர்த்தம். அதோ இந்த கோவிந்தன் உங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வரதராஜ பெருமாள் கண்ணநகர் திருமணத்திலே தனக்காக உடுத்தானார் மாடியிலே இதோ இன்னும் சற்று நேரத்திலே கட்டண பிரவேசமாக உள்ளார். எம்பெருமான் வரதராஜ பெருமாள் பச்சை வண்ண பட்டுடுத்தி தனக்கே உரிய பாணியில் நேர்த்தியான முறையில் சிங்கம் போன்று தனது ஆஸ்தானத்தில் புறப்பாடாகிவிட்டார். அவருடைய திருவடியை கண்டாலே கோடி புண்ணியம். கையில் வாள் ஏந்தி, கதை, வாள், கத்தி போன்றவை ஏந்தி வண்ண வண்ண ஆபரணங்களை அணிந்து கொண்டு வண்ண வண்ண மலர்களை சூடிக்கொண்டு சீர்வாத தாங்கிகள் அழகாக எம்பெருமான் வரதராஜ பெருமாளை தனது ஆஸ்தானத்தில் அமர வைப்பதற்காக யமுனேஸ்வரம் முழுவதும்